ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்களுக்கு ஆங்கிலமா சேகர் பேசுறேங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் களம் சூடு ஊடிச்சு மிகவும் அருமையா போயிட்டு இருக்குது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 40 ஆண்டு காலம் 2 கட்சிகள் மட்டும்தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டே வராங்க. அதனால மக்கள் ஒரு புதிய தலைவர், புதிய தலைமுறை ஒண்ணு வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களும் வேண்டாம், இவங்களும் வேண்டாம். ஒரு புதிய தலைவர் வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்படி நினைக்கிறப்பதான் ஆண்டவனா பொறுத்து ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. அவரு தவைக்க தலைவர் விஜய் அண்ணா. அவர் என்னதாங்க பண்ணுவார் பாவம். சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் மட்டும்தான் வந்திருக்காரு. அவரை விடவே மாட்டேறீங்க. கரூர் பிரச்சனை பண்ணீங்க, ஜனநாயக படத்தை விட பண்ணீங்க, ஏகப்பட்ட நெருக்கடி கொடுக்குறீங்க. அவர் என்னதாங்க பண்ணுவார் பாவம். அவர் எத்தனை பிரச்சனை தான் சந்திப்பார் பாவம். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வர ஒரு தப்பா சொல்லுங்க. அவர் அடி மேல அடி வச்சு, ஆனா உண்மையாலுங்க அவர் ஒரு இரும்பு மனிதன் தானுங்க சொல்லணும். ஆனா ஒண்ணுங்க, அவர் என்னதான் நீங்க அவரை அடிக்க அவருக்கு மக்களோட செல்வாக்கு கூட்டிட்டு தாங்க போகுது. அதை ஒண்ணு நல்லாவே தெரிஞ்சுக்குங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு புதிய தலைமுறை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேரும் வேண்டாம், இவங்களும் வேண்டாம், இவங்களும் வேண்டாம். ஒரு புதிய தலைமுறை, புதிய தலைவர் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 2026 கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க. புதிய தலைவர், புதிய முதலமைச்சர் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவர் விடவே மாட்டேங்கிறீங்க பாவம். அவரு என்னமோ கஷ்டப்படுறாரு. ஆனா கண்டிப்பா வருவாருங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் அவரை குறை சொல்ல அப்பதான் அவருக்கு மக்கள் செல்வாக்கு கூடிட்டே போகுது. விரைவில் ஒரு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வெற்றி தலைவர் எங்கள் விஜய் அண்ணா.